ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்ம வேத புஸ்தகத்தில் லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் 43, 44, 45 வாசிக்கிறேன். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதின் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. இப்போ இந்த மரம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல இப்போ நம்ம மனிதர்களாகிய நம்ம நல்ல மரம், நல்ல செயல்களை செய்து வாழ்கிற நல்ல மரம் ஒரு மனுஷனை சொல்கிறார் ஆண்டவர். கெட்ட மரம் கெட்ட கிரியைகளை செய்கிற மனுஷனை சொல்லப்படுகிறது. இப்போ நல்ல மரமாக நம்ம இருந்தோம்னா, நல்ல மரமாக நல்ல மனுஷனாக நற்கிரிகளை செய்கிற மனுஷனாக நம்ம இருந்தோம்னா, நல்ல மரமாக நம்ம ஒரு மரம் நல்ல மரம் இருக்குன்னா அதனுடைய கனி எப்படி இருக்கும், அதோட காய்க்கிற காய்கள் அதோடைய கனிகள் எல்லாமே என்ன பண்ணுவோம், நல்லா தானே இருக்கும். இப்போ பூச்சி அடித்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அந்த மரம் எப்படி இருக்கும், மரங்கள் அதனுடைய பழமும் நல்லா இருக்காது. அதே போல் தான் மனிதர்களாகி நம்மளும் நல்ல மனுஷனாக நம்ம இருந்தோம்னா அது என்ன பண்ணும், நல்ல கனிகளை தான் நம்ம கொடுப்போம். நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்ம நல்ல கனிகளை நம்ம கொடுப்போம், நல்ல செயல்களை செய்வோம், நல்ல பேச்சுகளை நம்ம பேசுவோம், நல்ல விதமான நடக்கைகளை நடப்போம், எல்லாரிடத்திலும் நற்பெயரை நம்ம எடுப்போம். நம்மளை குறித்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பொல்லாக சொல்ல மாட்டாங்க. நல்ல சாட்சி நம்ம கிராமங்களில் இருக்கும், எல்லாருமே சாட்சி கொடுப்பாங்க, இந்த மனிதன் நல்ல மனுஷன். அதுதான் நல்ல கனி. கெட்ட மரம்னா ஒரு மனுஷனை விசாரிக்கும் போது அந்த கிராமத்திலே சொல்லுவாங்க, இந்த ஊரில் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் சொல்லுவாங்க, ஐயோ அந்த மனுஷன் பொல்லாத மனுஷன், அவங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க, யாரும் வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப அக்கிரமமான மனுஷன், அநியாயமான மனுஷன் அப்படின்னு அதான் ஒரு கனி. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சாட்சி அவங்களை என்ன பண்ணிடுது, கெடுத்துடுது. இதுதான் நல்ல மரம் கெட்ட மரம். அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். இப்போ நம்ம சொன்னது போல் அந்த சாட்சி தான். முட்செடின்னு இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு முட்செடி, முட்செடிகளில் அத்திப்பழங்களை நம்ம பறிக்க முடியுமா, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்க முடியுமா? அத்தி மரத்தில் அத்திப்பழம் தான் நம்ம பறிக்க முடியும். முட்செடியில் போய் முள் செடி ஒரு இருக்குது, நல்ல ஒரு முள் செடி, ஒரு சப்பாத்தி செடி இருக்குன்னு வைங்க, அதில் போய் அத்திப்பழம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம அதில் பார்க்க முடியாது. அதில் அப்படி போய் நம்ம நல்ல பழம் கிடைக்கணும் அதில் பார்த்தா நமக்கு கிடைக்காது. அதே போல் பொல்லாத மனுஷனிடத்தில் போய் நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை, நல்ல பேச்சுகளை, நல்ல சாட்சிகளை அவன்ட்டு நம்ம கேட்கலான்னு நம்ம முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. எப்படி முட்செடியில் அத்திப்பழம் கிடைக்காதோ அதே போல் பொல்லாத மனுஷனிடத்தில் நல்ல விஷயங்களை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதே போல் நெருஞ்சி செடி இருக்குது பாருங்கள், கீழே படர்ந்துருக்கும், அதில் நிறைய முள்ளுகள் இருக்கும், அதில் கால் வச்சா நம்மளை குத்திரும், காயப்படுத்திடும், ரத்தம் வரும். அதே போல் அந்த நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை நம்ம பறிக்க முடியுமா? திராட்சை செடியில் தான் திராட்சை பழங்கள் இருக்கும். திராட்சை செடி போன்ற நல்ல மனுஷனிடத்தில் தான் திராட்சை பழங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல பேச்சுகள், நல்ல நடக்கைகள், நல்ல சாட்சிகள், நற்பண்புகள் அவனிடத்தில் இருக்கும். இப்போ அந்த நெருஞ்சி செடி இடத்துல போய் திராட்சை பழங்கள் நம்ம பார்க்க முடியுமா? இப்போ நெருஞ்சி முட்களை போல பொல்லாத சிந்தையும் பொல்லாத பழக்க வழக்கங்களும் கொலைவரியும் மூர்க்கமும் இப்படியாப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் போய் திராட்சை பழம் போன்ற நல்ல பண்புகளை அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். ஏன்னா நல்ல மனுஷனாக இருந்தால் அவன் இருதயத்திலிருந்து நல்ல விஷயங்கள் தான் பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க, ஞானமாக பேசுவாங்க, அறிவாக பேசுவாங்க, புத்தியாக பேசுவாங்க. ஆனால் அந்த பொல்லாத மனுஷனுடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து என்னத்தை பேசுகிறாங்க, பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். பொல்லாத மனுஷனுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தை தான் இருக்கும், நல்ல மனுஷனுடைய சிந்தையில் நல்ல விஷயம்தான் இருக்கும். இப்போ கெட்ட மரமானது கெட்ட மனுஷனிடத்தில் இருக்கிற காரியங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு கெட்ட மனுஷனாக இருந்தால் அவன்கிட்ட இருக்கிற கிரியைகளை பார்ப்போம்.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிறவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. எப்படி? இது கெட்ட மனுஷன்கிட்ட இருக்கிற காரியங்கள், கெட்ட மரம் என்று சொல்லப்படுகிற கெட்ட மனுஷன்கிட்ட இருக்கிற காரியங்கள் இவைகள். அதே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏசப்பா. அவங்கள்ட்ட இருக்கிற கனிகளை இப்போ பார்ப்போம். நல்ல மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள். ஆவியின் கனியோ: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது நல்ல மரம் என்று சொல்லுகிற நல்ல மனுஷனிடத்திலிருந்து வெளிப்படுகிற நற்பண்புகள் இவைதான். அப்போது நம்ம நற்செயல்களை செய்து நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்கிற போது ஆண்டவர் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் நிச்சயத்தை நமக்கு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா.